வணக்கம். நான் உங்களுக்கு மன்னர் காலத்து கதையை சொல்லவிருக்கிறேன். பழங்காலத்து கதை என்று நினைக்காதீர்கள். இக்காலத்திற்கும் அது சிறப்பாகவே பொருந்தும். என் கதையில் வரும் கதை பாத்திரங்களாக மாண்புள்ளவனாகவும் தூயவனாகவும் நீங்கள் இருந்தால் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் நேசிப்பவர்களும் உங்களை நேசிக்காதவர்களும் உங்களுக்கு தெரிந்தவரும் உங்களை தெரியாதவரும் நிம்மதியாக வாழ முடியும். அத்துடன் அவர்கள் விபரீதமாக எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள். பிசிர் பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு சிற்றூர். அவ்வூரில் பிறந்து வளர்ந்தவர் ஆந்தையார் என்னும் பெரும் புலவர். ஊரின் பெயரை இணைத்து அவர் பிசிராந்தையார் என அழைக்கப் பெற்றார். அவர் பாண்டிய மன்னன் அரசவையில் அறிவுரை கூறும் ஆலோசகராகவும் விளங்கினார். பாண்டிய மன்னன் அவருடைய அறிவுரைகளை பெற்றே நல்லாட்சி நடத்தி வந்தான். பிசிராந்தையார் பாண்டிய நாட்டு மன்னன் அறிவுடைய நம்பியிடம் பற்றும் பாசமும் கொண்டிருந்ததாலும் அவர் சோழ நாட்டு மன்னன் கோப்பெருஞ்சோழனின் நீதியான ஆட்சியையும் கொடையுள்ளத்தையும் கேட்டு அவர்பால் தீரா அன்பும் உயர்ந்த நட்பும் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரின் மீது பெரும் மதிப்பு வைத்திருந்தார். ஒரு சமயம் பிசிராந்தையார் தம் பேரனை யானை மீது ஏற்றிவிட்டு அவன் மகிழ்ச்சியில் திளைத்திருப்பதை பார்த்து உள்ளம் பூரிக்கிறார். அப்பொழுது சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழனும் அவரும் காணாமல் கண்ட நட்பை பற்றி புலவர்கள் சிலர் உரையாடுவதை கேட்டு ஆமோதிக்கிறார். அச்சமயத்தில் அங்கு வந்த மேற்படியார் என்ற புலவர் தம் வீட்டு வறுமையை பிசிராந்தையாரிடம் வேதனையுடன் கூறுகிறார். பிசிராந்தையார் உடனே தன் மார்பில் அணிந்திருந்த பதக்கத் தொங்கலை அவர் கையில் கொடுக்கிறார். மேற்படியார் கூறியவை யாவும் பொய் என புரிந்து யாவரும் நகைக்கின்றனர். அதற்கு பிசிராந்தையார், மேற்படியாரின் செயல் உணர்த்துவது யாதெனில் தீயவரும் ஏழைகளும் இருக்க வேண்டும் எனவும் அப்போதுதான் ஒரு நாடு இயங்கும் எனவும் கூறினார். இதனிடையே திடீரென பாண்டிய நாட்டில் புயல் காற்று வீசியது. மழையும் பெய்தது. இதனை மக்களுக்கு அறிவிக்க ஆராய்ச்சி மணியும் அடித்தது. மணியை பிசிராந்தையார் அசைக்கிறார். காற்று அவரையே தூக்கி எறிகிறது. இதை கண்டு அரசி தடுத்தும் பாண்டிய மன்னன் அரண்மனையை விட்டு வெளியே வருகிறான். இதனிடையே திடீரென பாண்டிய நாட்டில் புயல் காற்று வீசுவதோடு மின்னல் இடியோடு மழையும் பெய்தது. இதனை மக்களுக்கு அறிவிக்க ஆராய்ச்சி மணியை அசைக்கிறார் பிசிராந்தையார். ஆபத்தான சூழ்நிலையை உணர்ந்த அரசி தடுத்தும் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறான். இத்துடன் முதல் பகுதி முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம்.